ஏன்னா எனக்கு செல்ஃப் அனாலிசிஸ் நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு வந்து 10 ஹவர்ஸ் படிச்சிங்கன்னா 8 ஹவர்ஸ் நோட்ஸ் எடுங்க, 2 ஹவர்ஸ் படிங்க அப்படி சொல்லுவாங்க. பட் ஆனால் எனக்கு அதில் பெரிய உடன்பாடு இல்லை. ஸோ இது ஃபுல்லாக தெரியாத டாபிக்ஸை நான் அந்த டெஸ்ட்டில் எனக்கு தெரியாத டாபிக் ஏதாவது வந்திருக்கும், அதை பற்றின நோட்ஸ் வந்து நான் ஈவினிங் போய் எடுத்ததாக இருக்கும். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம எவ்வளோ படிச்சுட்டு போனாலும் கேட்குற கொஷின் வந்து எங்கே இருந்தாவது கேட்பாங்க. ஸோ அந்த சயின்ஸ் அண்ட் டெக்கில் மோஸ்ட்லி நான் இந்த இது ஃபேஸ் பண்ணேன். சயின்ஸ் அண்ட் டெக் மட்டும் நம்ம எவ்வளோ ஸ்டாட்டிக்காக படிச்சுட்டு போனாலும் ஏதாவது ஒரு டைனமிக், ஏதாவது ஒரு புது கண்டுபிடிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அதை பற்றின நாலேஜ் நமக்கு இல்லாமல் இருக்கும். அதை வந்து அனலைஸ் பண்ணி அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அடுத்து அந்த டாப்பிக்கை படிக்கும் போது ஃபஸ்ட்டு இந்த நோட்ஸ் எடுத்து படிச்சுட்டு தான் நான் ஸ்டாட்டிக் கண்டென்ட்டுக்கு போவேன். இப்போ இருக்கிற டிஎன்பிசி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி புதுசாக அப்டேஷன் ஆகி வந்திருக்கு. பேராசிரியர் கா வெங்கடேசன் அவர்களுடைய இந்த தமிழ்நாடு நவீன காலம் தற்காலம் இந்த 2 புத்தகம் 700 ரூபாய். இதை வாங்குறவங்களுக்கு இந்த திருக்குறள் கட்டுரை முழுவதும் இலவசமாக தராங்க. 300 ரூபாய் மதிப்புள்ளது. வர்த்தமானன் பதிப்பகம் மிக மிக மலிவான விலையில தான் போடுவாங்க. கொரியர் சார்ஜ் இலவசம். யூத் பேப்பரின் இனிய வணக்கம். யூத் பேப்பர் நேயர்களுக்கு வணக்கம். நான் திவ்யா. இப்போ நடந்து முடிந்த குரூப் 1 தேர்வில் ரேங்க் 50 எடுத்து டெப்யூட்டி சூப்பரிண்டென்ட் ஆஃப் போலீஸ் செலக்ட் பண்ணியிருக்கேன். மெயின்ஸை பொறுத்தளவுக்கு குரூப் 2 மெயின்ஸுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் ஆனேன், குரூப் 1 மெயின்ஸ்க்கு எப்படி ப்ரிப்பேர் ஆனேன்றதுல பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஏன்னா குரூப் 2 மெயின்ஸ் பொறுத்தளவுக்கு என்னோட மோட்டிவ் என்ன இருந்துச்சுன்னா, இன்ஸ்டியூட்டில் வைக்கிற டெஸ்ட்டில் வந்து நல்ல மார்க் வாங்கிடணும், அங்கே அதில் தெரியாத கொஷினே வரக்கூடாது. இப்போ நம்ம ஒரு 31 கொஷின்ஸ் எழுதுறோம்னா அந்த 31 கொஷினும் தெரிஞ்ச கொஷினாக வரணும் அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்தது. ஆனால் அது வந்து எனக்கு க்ரோத்துக்கு வந்து அது பெருசாக என்னை ஹெல்ப் பண்ணல. ஆனால் அது எப்போ நான் வந்து டெவலப் ஆக ஆரம்பித்தேன்னா, எனக்கு தெரியாத கொஷின் நிறையா வரணும்னு நான் யோசித்தப்ப என்னோடய டெவலப்மெண்ட் வந்து ஜாமெட்ரிக்கல் ப்ராக்ரெஷனில் இன்க்ரீஸ் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ தெரியாத கொஷின் இன்றைக்கி நான் மெயின்ஸ் எழுதுகிறேன், ஒரு 15 கொஷின் கேட்கப்பட்டிருக்கு அப்படின்னா ஒரு 5 கொஷின் எனக்கு தெரியலை அப்படின்னா எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடாக இருக்கும். ஓகே, நம்ம இன்றைக்கி ஒரு 5 புது டாபிக் படிக்க போகிறோம் ஆஃப்டர்நூன் அப்படின்ற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்துடுவேன். ஸோ இது ஃபுல்லாகவே நான் மெயின்ஸ் அப்போது அன்றைக்கி மார்னிங் எழுதின டெஸ்ட்டில் எதெல்லாம் எனக்கு தெரியலையோ அதெல்லாம் நான் ஈவினிங் வந்து ப்ரிப்பேர் பண்ணது தான் இந்த நோட்ஸ் ஃபுல்லாக. இது வந்து எனக்கு எவ்வளோ தூரம் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு என்னோடய ஆன்சர் ஷீட்டை வந்து லேட்டர் ஆன் டைம் பார்க்கும்போது எனக்கு ரியலைஸ் ஆச்சு. ஏன்னா தெரியாத டாபிக் வந்து கேட்டுக்கிட்டே வந்துட்டு இருக்கும்போது இப்போ ஒரு தெரியாத 5 டாபிக் நான் எனக்கு தெரியாத டாபிக் படிக்கிறேன்னா அதை ஒரு 10 டேஸ் நான் தொடர்ந்து படித்தேன்னா நான் 50 டாபிக் படிக்கிறேன். அப்போ நான் வந்து ஒரு 100 பேர் காம்படிஷனில் நான் வந்து உள்ளே போகிறேன். அப்போ ஒரு 100 பேரை தாண்டி நான் வந்து உள்ளே போகிறேன். அப்படி நினைக்கும் போது இது என்னோடய ஜேர்னியில் பெரிய ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ அதே மாதிரி நான் எல்லாத்துக்கும் நோட்ஸ் எடுக்கிற பழக்கம் எனக்கு கிடையாது. எனக்கு எது டஃப்னு தோணுதோ, எனக்கு எது தெரியாது, எனக்கு இதுக்கு வந்து தேவை அப்படின்னு தோன்றது மட்டும்தான் நான் வந்து நோட்ஸ் எடுத்து வச்சுப்பேன். இன்னொன்று வந்து ஆன்சர் ரைட்டிங் ப்ராக்டிஸ் பண்ண முடியாட்டியும் கூட இப்போ ஒரு கொஷனுக்கு இந்தந்த சப்டைட்டில்ஸ்லாம் போடணும், இந்தந்த ஹெட்டிங்ஸ்லாம் கொடுக்கணும், இந்த கீ பாயிண்ட்ஸ்லாம் இன்க்ளூட் பண்ணணுன்ற ரஃப் டிராஃப்டாவது நான் வந்து எடுத்து வச்சுப்பேன். தொடர்ந்து வந்து எவ்வளோ தூரம் என்னால் ஒரு டாப்பிக்கில் எத்தனை கொஷின், ஒரு டாப்பிக்கை 50 கொஷின் ரெஃபர் பண்ண டாபிக்ஸும் உண்டு. ஏன்னா அப்போ தான் இன்னுமே இந்த டாப்பிக்கில் நமக்கு ஒரு கிளாரிட்டி இல்லை அப்படின்னு எனக்கு தோணுச்சுன்னா இன்னும் கொஷின்ஸ் எடுக்க ஆரம்பிச்சிருவேன். கொஷின்ஸ் எடுத்து இதுக்கு ஆன்சர் என்ன எழுதலாம், என்ன கீ பாயிண்ட்ஸ் வரும், அதை திரும்ப நம்ம கரெக்ட் பண்ணி பார்த்தா அவங்க என்ன எழுதியிருக்காங்க, ஓகே நம்ம எதை மிஸ் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் வந்து ஒருங்கிணைச்சு நமக்கு ஒரு கிளாரிட்டி அந்த டாப்பிக்கில் வந்தால் தான் நான் நெக்ஸ்ட் டாபிக் வந்து மூவ் ஆன் ஆகுவேன். ஸோ அந்த மாதிரி எடுத்த நோட்ஸ் தான் இது ஃபுல்லாகவே. தெரியாத டாபிக்ஸ் எடுத்து வச்ச நோட்ஸ் தான் இது எல்லாமே. ஸோ இது ஃபுல்லாக தெரியாத டாபிக்ஸை நான் அந்த டெஸ்ட்டில் எனக்கு தெரியாத டாபிக் ஏதாவது வந்திருக்கும், அதை பற்றின நோட்ஸ் வந்து நான் ஈவினிங் போய் எடுத்ததாக இருக்கும். இதில் ஃபுல் அண்ட் ஃபுல் ஏன்னா மோஸ்ட்லி வந்து நம்ம எவ்வளோ படிச்சுட்டு போனாலும் கேட்குற கொஷின் வந்து எங்கே இருந்தாவது கேட்பாங்க. ஸோ அந்த சயின்ஸ் அண்ட் டெக்கில் மோஸ்ட்லி நான் இந்த இது ஃபேஸ் பண்ணேன். சயின்ஸ் அண்ட் டெக் மட்டும் நம்ம எவ்வளோ ஸ்டாட்டிக்காக படிச்சுட்டு போனாலும் ஏதாவது ஒரு டைனமிக், ஏதாவது ஒரு புது கண்டுபிடிப்பு இருந்துக்கிட்டே இருக்கும். அதை பற்றின நாலேஜ் நமக்கு இல்லாமல் இருக்கும். அதை வந்து அனலைஸ் பண்ணி அன்றைக்கி ஆஃப்டர்நூன் வந்து இந்த மாதிரி நோட்ஸ் எடுத்து வச்சுட்டு அடுத்து அந்த டாப்பிக்கை படிக்கும் போது ஃபஸ்ட்டு இந்த நோட்ஸ் எடுத்து படிச்சுட்டு தான் நான் ஸ்டாட்டிக் கண்டென்ட்டுக்கு போவேன். எனக்கு தெரிஞ்ச டாபிக் பண்ணி எனக்கு லிமிட்டட் டைம், அந்த டைமை எவ்வளோ ஸ்மார்ட்டாக யூட்டிலைஸ் பண்ண முடியுமோ அதான் எனக்கு தெரியும். நான் இந்த டாபிக் கேட்டால் எழுதிடுவேன்னு எனக்கு தெரியும். அது தெரிஞ்ச டாபிக் எதுக்கு நோட்ஸ் எடுக்கணும், தெரியாத டாபிக் அத்தனை இருக்குது. அப்படிங்கும் போது லிமிட்டட் டைமில் என்னால் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ இதுதான் பண்ண முடியும். ஏன்னா எனக்கு செல்ஃப் அனாலிசிஸ் நான் அவ்வளோ ஸ்ட்ராங்காக பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா எல்லாருமே சொல்லுவாங்க, ஒரு நாளைக்கு வந்து 10 ஹவர்ஸ் படிச்சிங்கன்னா 8 ஹவர்ஸ் நோட்ஸ் எடுங்க, 2 ஹவர்ஸ் படிங்க அப்படி சொல்லுவாங்க. பட் ஆனால் எனக்கு அதில் பெரிய உடன்பாடு இல்லை. ஏன்னா எனக்கு தெரிஞ்ச டாப்பிக்கை நோட்ஸ் எடுக்க வேண்டிய அவசியம் எனக்கு இருந்ததே கிடையாது. தெரிஞ்ச டாப்பிக் நோட்ஸ் எடுக்கிற டைமில் நான் தெரியாத டாப்பிக்கை இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக படிச்சுக்கிறேன். ஏன்னா
எனக்கு இருக்கிறது லிமிட்டட் டைம். இந்த லிமிட்டட் டைமில் நான் மேக்ஸிமம் என்ன பண்ண முடியுமோ இந்த மாதிரி தான் என்னால் பண்ண முடியும். தெரிஞ்சதே உட்காந்து எழுதிட்டு அப்படி என்னால் இருக்க முடியாது என்னோட டைம் வச்சு. சாதாரணமாக இந்த நோட் மேக்கிங் எடுக்க சொல்கிறாங்க பார்த்தீங்கன்னா உங்கள் அட்வைஸ் என்ன வரும்? உங்களுக்கு தேவைப்பட்டால் கண்டிப்பாக எடுங்க, தேவைப்படலாட்டி படித்து தெரியாததை மட்டும் நோட்ஸ் எடுங்க. அது ஃபஸ்ட்டு நீங்கள் வந்து செல்ஃப் அனாலிசிஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் பொறுத்தளவுக்கு. உங்களுக்கு என்ன வரும்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு தெரியணும், உங்களுக்கு என்ன வராதுன்னு உங்களுக்கு தெரியணும். ஒரு சில சாரா சொல்லுங்க அதிகமாக கண்ணாடிக்கு ஃபாலோ பண்ண வேண்டாம். ஆமாம், எதுவுமே இந்த கேரியவே ஆகிறது இவங்க பண்ணுறாங்க அதனால் நான் பண்ணுவோம். இப்போ நான் சொல்கிறதுனாலே நீங்கள் ஒரு விஷயம் பண்ண தேவையில்லை. ஏன்னா அது எனக்கு ஒர்க் அவுட் ஆகலாம், உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகாமல் போகலாம். ஸோ ஸ்ட்ராட்டஜி டிஃபர்ஸ் ஃப்ரம் மேன் டு மேன். ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜி இருக்கும். காலப்போக்கில் அதை நீங்கள் தான் செல்ஃப் அனாலிசிஸ் பண்ணி கண்டுபிடிக்கணும். பேராசிரியர் கா வெங்கடேசன் ஐயா, டிஎன்பிசி மாணவர் அனைவருக்கும் அது அவர் நல்லா தெரியும். ஏன் இந்த நேரத்தில் இதை நீங்கள் ரிவ்யூ பண்ணுறீங்க அப்படின்னு கூட கேட்கலாம். ஏன்னா இப்போ இருக்கிற டிஎன்பிசி ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரி புதுசாக அப்டேஷன் ஆகி வந்திருக்கு. நிறைய தகவல்கள் கூடுதலாக உள்ளே சேர்த்துருக்கோங்க. அதனால் ஸோ இது இப்போது கண்டிப்பாக என்னது, நீங்கள் மற்ற முன்னாடி இருந்த புத்தகம் விட இப்போ இருக்கிற புத்தகம் இப்போ அப்டேஷன் ஆகி வந்திருக்குன்ற தகவல்களை தேர்வராகிய உங்களுக்கு சொல்லணுன்றதுக்காக தான் இந்த ரிவ்யூவை நாங்கள் போடுறோம். வர்த்தமானன் பதிப்பகம் மிக மிக மலிவான விலையில் தான் போடுவாங்க. பேராசிரியர் கா வெங்கடேசன் அவர்களுடைய இந்த தமிழ்நாடு நவீன காலம் தற்காலம் இந்த 2 புத்தகம் 700 ரூபாய். இதை வாங்குறவங்களுக்கு இந்த திருக்குறள் கட்டுரை முழுவதும் இலவசமாக தராங்க. 300 ரூபாய் மதிப்புள்ளது. நீங்கள் அஞ்சல் வழியாக பெறணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு புத்தகத்தோட பேர் ப்ளஸ் உங்களுடைய முகவரி அனுப்பினா போதும். கொரியர் சார்ஜ் இலவசம்.